எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பேபி கார்ன் வச்சுட்டு பட்டர் பீன்ஸ் வச்சு குடமிளகா வச்சு ஒரு சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி ஒன்று செய்யலாம். எப்பயுமே நம்ம வந்து காலிஃப்ளவர் அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம வந்து ஒரு பிரியாணி செய்வோம். இன்னைக்கு இதெல்லாம் குடமிளகா பேபி கார்ன்லாம் போட்டு எப்படி பிரியாணி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு 100 ml அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். 2 பீஸ் அளவுக்கு நான் வந்து பிரியாணி இலை போட்டிருக்கேன். 2 பட்டை போட்டுக்கலாம். ஒரு அன்னாச்சி மொக்கு, 5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 பெரிய வெங்காயத்தை, நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை முழுசாகவே போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். பிரியாணியோட டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா நமக்கு வந்து இஞ்சி பூண்டும் வந்து என்ன ஆகும்னா நமக்கு அந்த பாத்திரத்தில் வந்து அடிப்பிடிக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போடலாம். நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசால் பொடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் வந்து இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் பவுடராக இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க நீங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், புதினா இலை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எண்ணெயிலே போட்டுடலாம். கொத்தமல்லியையும் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் எண்ணெயிலே கொஞ்சமாக போட்டுடலாம். லேசாக கீறிட்டு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் எடுத்து வச்சுருக்கேன், இந்த நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் வாங்கி தோல் உரிச்சிட்டு 100 கிராம் அளவுக்கு இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். நம்ம பச்சை பட்டாணி போடுறதுக்கு பதில் நம்ம வந்து பட்டர் பீன்ஸ் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பேபி கார்ன் இதை நான் எடுத்து ஒரு பாக்ஸ், அதாவது 250 கிராம் இருக்கும், அது இதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு குடமிளகாயை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நான் எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தகுந்த அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். அதில் பாருங்கள், இப்போ இதை வந்து நல்லா ஒரு பிரட்டி விட்டாச்சு. 4 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி இதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 75 ml அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பேபி கார்ன் மீது எல்லாமே போட்டு இந்த பட்டர் பீன்ஸ் எல்லாமே போட்டுருக்கோம் இல்லைங்களா, எல்லாமே ஒன்றா போட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 2.5 டம்ளர் அளவுக்கு எடுத்தேன். இது வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நான். பாருங்கள், இதில் 2.5 டம்ளர் அளவுக்கு எடுத்தேன் அப்படின்னா இது 1 டம்ளருக்கு நீங்கள் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அதே நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இது வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம 4.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 4 4.25 அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு.
இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, இந்த தண்ணியை கொஞ்சம் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா உப்பு காரமும் உங்களுக்கு சுருக்குன்னு இருந்ததுன்னா நீங்கள் அரிசி போடும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்லா ஒலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். இதுலேயே இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும் பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். கார்ன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். பருப்பும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா மசாலாலாம் நல்லா உரைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். இது 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நான் இதில் ஒன்று சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன். நான் அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் பாருங்கள். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா தட்டு வச்சு மூடி வச்சுட்டோம் பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு பெரட்டி விட்டுறலாம். ரொம்ப கலக்க வேண்டாம். கலக்குனிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், உடஞ்சிரும். இது வந்து வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரை நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப போட வேணாம். ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு டேஸ்ட் மாதிரி வந்துடும். எடுத்துகிட்டு மேலால் அப்படியே தூவி விட்டுக்குங்க. தூவி விட்டுட்டு நம்ம வந்து தம் போடும் போது நல்ல ஃப்ளேவர் வந்து நம்ம தாபா ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு வந்து பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இதுலேயே கொஞ்சமாக புதினா இலை இருக்குது, அதையும் தூவி விட்டுறலாம். கொத்தமல்லி இலையும் அப்படியே தூவி விட்டுறலாம். நல்லா அப்படியே பரப்பிட்டுருங்க. பரப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வெயிட் ஏதாவது கல், இந்த மாதிரி இடிக்கிற கல்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா காற்றுலாம் எதுவுமே போகாது. இது ஒரு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆயிரும் பிரியாணி. அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து பார்ப்போம். நம்ம பிரியாணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. பாருங்க. இப்போ இதை எடுத்து வச்சு நம்ம பரிமாறிடலாம். பேபி கார்ன் வச்சுட்டு நல்லா பட்டர் பீன்ஸ் வச்சு குடமிளகா போட்டு நல்லா சூப்பரான ஒரு பிரியாணி ஒன்று செஞ்சுருக்கோம். அதுக்கு நல்ல ஒரு தயிர் வெங்காயம் ஒன்று வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு பிரியாணியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்கெல்லாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.